Welcome to Cuckoo's English Hub. Hi friends, how are you all? இன்னைக்கு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் பார்ட் 3 வீடியோவில் இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் சிம்பிள் ப்ரெசண்ட் முடிச்சாச்சு அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் சிம்பிள் ஃப்யூச்சர் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இந்த ரெண்டு டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வேர்ட்ஸை சப்ஜெக்டில் இருந்துச்சுன்னா எப்படி ஆப்ஜெக்டில் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டுலேயுமே நான் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோலையும் இந்த ஸ்லைட் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கேன். லெட்ஸ் சி. ஆக்டிவ் வாய்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு வில் ஆர் ஷேல் வந்திருக்கும். வில் ஆர் ஷேல், அதுக்கப்புறம் V1 வேர்ப் தான் இருக்கும். வில் ஆர் ஷேலை ஃபாலோ பண்ணி V1 வேர்ப் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஆர் அட்ஜங்க்ட், நெக்ஸ்ட்டு எது வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் ஆர் ஷேல் ப்ளஸ் V1 வேர்ப் இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸில். நீங்கள் பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரக்சரில் ஃப்ரேம் பண்ணணுங்கிறத பாருங்கள். அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக மாறுமா? ஸோ சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு வில் ஆர் ஷேல் ப்ளஸ் V1. பாசிவ் வாய்ஸில் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா வில் பி ஆர் ஷால் பின்னு மாறும். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி V3 நம்ம பாஸ் பார்ட்டிசிபிள் போடணும். நெக்ஸ்ட்டு பை, அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறும். அதுதான் லாஸ்ட் ஸ்லைடில் நான் சொல்லியிருந்தேன். ஆர் யூ கிளியர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாமா? எஸ், இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மை டீச்சர் வில் டீச் கிராமர். மை டீச்சர் வில் டீச் கிராமர். மை டீச்சர் சப்ஜெக்ட், வில் டீச், வில் ப்ளஸ் டீச்சுங்கிறது V1 கரெக்டாக இருக்கா? நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட், மை டீச்சர் வில் டீச், வில் ப்ளஸ் V1 இருக்குது. இப்போ நம்ம பாசிவில் இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் கிராமர், அது அப்படியே கிராமர் சப்ஜெக்டாக வருது. வில் ப்ளஸ் V1 இங்கே என்னவா மாறும்னு சொல்லியிருந்தேன்? வில் பி ப்ளஸ் V3 பாஸ் பார்ட்டிசிபிள். ஸோ வில் பி ப்ளஸ் டீச்சோட V3 பாஸ் பார்ட்டிசிபிள் என்ன? டாட். டீச், டாட், டாட். ஓகே, நெக்ஸ்ட் we need to add by. after that this my teacher சப்ஜெக்ட் அப்படியே இங்கே வரும்போது ஆப்ஜெக்டாக மாறிடுது. grammar will be taught by my teacher. இதுதான் passive. next one more example, she will read the book. she will read the book. will plus V1 இருக்கு ஆக்டிவ் வாய்ஸில். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாசிவ்க்கு? the book, இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே சப்ஜெக்டாக மாறுது. the book will read. will read பாசிவ்ல என்னவா மாறும்? will be read. will be read. next we need to add by. after that இந்த she ஆப்ஜெக்டில் ஹர்னு மாறுது. ஓகே, வில் ப்ளஸ் V1 பாசிவில் வில் பி ப்ளஸ் V3 பாஸ் பார்ட்டிசிபிளாக மாறணும். நெக்ஸ்ட் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் we can see. ஆக்டிவ் வாய்ஸ் பாருங்கள். ஐ ஷல் பே த பில். ஷல் ப்ளஸ் V1 இருக்குது. இப்போ பாசிவில் எப்படி மாற்றலாம்? த பில் ஷல் பி பெய்ட் பை மீ. ஐ மீயாக மாறுது. ஷல் ப்ளே பாசிவில் வரும்போது ஷல் பி பெய்டுன்னு மாறுது. ஓகே, நெக்ஸ்ட்டு we will do the task well. will ப்ளஸ் V1 do இருக்குது. பாசிவ் வாய்ஸில் the task, இங்கே வெல்ங்கிறது அட்ஜங்க்ட். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும். ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் we need to take. ஸோ the task அப்படியே இங்கே சப்ஜெக்டாக மாறுது. தென் will do பாசிவில் will be doneன்னு மாறுது. நெக்ஸ்ட்டு by, ஆஃப்டர் தட் இந்த V ஆப்ஜெக்டில் அஸ்னு மாறுது. அட் லாஸ்ட் இந்த அட்ஜங்க்ட் வெல்ல அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். we will do the task well அப்படின்றது the task will be done by us wellனு சேஞ்ச் ஆகணும். இப்போ நீங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we will move on to the next tense. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் வந்துச்சுன்னா ஆக்டிவில் இருக்கிறத பாசிவில் எப்படி மாற்றலாங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see the structure. ஆக்டிவ் வாய்ஸில்
எந்த மாதிரி இருக்கும் இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ஆஃப்டர் தட் ஆம், இஸ், ஆர், இந்த மூணில் ஏதாவது ஒன்று அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு verb plus ing, present participle, verb plus ing, நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட். இங்கே சப்ஜெக்ட் எந்த மாதிரி ஆட் பண்ணலாம்? ஐ வந்துச்சுன்னா ஆம், he she it நேம் அப்படின்னு சிங்குலர் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இஸ், ப்ளூரலில் வி தே யூ இல்லை வேறு ஏதாவது ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சுன்னா ஆர். நெக்ஸ்ட்டு பேசிவில் எந்த மாதிரி மாற்றணும்? ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக மாறும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஆமா இஸ்ஸா ஆரான்னு பார்த்து ஆட் பண்ணணும். ஆஃப்டர் தேட் இந்த verb ப்ளஸ் ஐஎன்ஜி பேசிவில் வரும்போது பீயிங்னு மாறுது. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேர்போட V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஆஃப்டர் தேட் பை, தென் அந்த சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஆக்டிவில் இருக்கணும். பேசிவில் ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3, am being, is being, are being plus V3ன்னு மாறணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா you'll be very clear. Look at here. He is reading a novel. Is reading, V1 plus ing, verb plus ing, அதுக்கு முன்னாடி be verb is இருக்கு. அப்போ இது present tense. ஏன் is போட்டிருக்காங்க? Because subject is he, singular. So is. He is reading a novel. இப்போ பாசிவில் நம்ம எப்படி மாற்றணும்? the novel ஆப்ஜெக்ட் அப்படியே சப்ஜெக்டாக மாறுது. நெக்ஸ்ட்டு நாவல் இஸ் சிங்குலர், ஸோ we are writing is. இதே இது ப்ளூரலாக இருந்து நாவல்ஸ்னு இருந்துச்சுன்னா நம்ம ஆறு தான் போட்டிருக்கணும். நாவல் சிங்குலர், ஸோ we are writing is. இந்த ரீடிங்கில் இருக்கிற ஐஎன்ஜி தான் இங்கே பீயிங்னு மாறுது. ஐஎன்ஜி இருந்தாலே அதில் பாசிவ் ஃபார்மில் பீயிங் இருக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஐஎன்ஜி தான் இங்கே பீயிங்னு மாறுது. நெக்ஸ்ட்டு ரீடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 என்னென்னா ரெட். ஸ்பெல்லிங் இஸ் சேம், ப்ரொனன்சியேஷன் தான் டிஃப்ரெண்ட். ரெட். நெக்ஸ்ட்டு we need to add by. ஆஃப்டர் தட் இந்த he சப்ஜெக்டாக வரும்போது himனு மாறுது. ஸோ he is reading a novel எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது? சாரி, நான் இங்கே த போட்டுட்டேன். ஸோ இங்கே a வரும். a novel is being read by him அப்படின்னு மாறணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், they are watching the movie. they are watching the movie. are watching இது present continuous. they இருக்கிறதுனால ப்ளூரல், அதனால ஆர் போட்டிருக்காங்க. பாசிவில் the movie, மூவிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அப்போ நம்ம இஸ் தான் போடணும். ஆக்டிவில் ஆர் இருக்குங்கிறதுக்காக பாசிவில் நம்ம ஆர் போடக்கூடாது. நம்மளோட சப்ஜெக்ட் என்னவோ, நம்ம எழுதுகிற சென்டென்ஸோட சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பி வேர்ப் ஆட் பண்ணணும். இங்கே மூவிங்கிறது சிங்குலர், அதனால இஸ் தான் போடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஐஎன்ஜிக்காக பீயிங். ஆஃப்டர் தட் வாட்சோட V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாட்ச்ட். நெக்ஸ்ட்டு பை, தே, இங்கே தெம்மா சேஞ்ச் ஆகுது. ஆர் யூ கிளியர்? இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ இஸ் வாட்சிங் மீ. ஷீ இஸ் வாட்சிங் மீ. இது பாசிவில் என்னமா சேஞ்ச் ஆகும்? இங்கே இருக்கிற மீ சப்ஜெக்டில் வரும்போது ஐன்னு சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஐ வந்தாலே உங்களுக்கு பி verb என்னது? ப்ரெசண்ட்டில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் ஆம். நெக்ஸ்ட்டு இங்கே பீயிங், ஐஎன்ஜி இங்கே பீயிங்னு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு வாட்சோட V3 வாட்ச்ட். ஷீ இங்கே ஹர்ரா சேஞ்ச் ஆகுது. I am being watched by her. She is watching me பாசிவில் மாறும்போது I am being watched by herன்னு சேஞ்ச் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he is eating apples. he is eating apples is plus verb plus ing, so it is present continuous tense. நெக்ஸ்ட்டு பாசிவுக்கு இந்த ஆப்பிள்ஸ் இருக்கிறதுனால அது அப்படியே சப்ஜெக்டில் ஆப்பிள்ஸ்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஆப்பிள்ஸுங்கிறது ப்ளூரல்னால ஆர். அங்கே ஆக்டிவில் இஸ் தான் இருக்குது, ஆனால் நமக்கு ஆப்பிள்ஸ் ப்ளூரலுங்கிறதுனால ஆர் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் பீயிங். ஆஃப்டர் தேட் ஈட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஈட்டன், V3 ஈட்டன். நெக்ஸ்ட்டு பை, இந்த சப்ஜெக்ட் ஹீ ஆப்ஜெக்டில் மாறும்போது ஹிம்னு ஆகுது. கிளியர்? இன்றைக்கி வீடியோவில் சிம்பிள் ஃப்யூச்சர்,
அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்துச்சுன்னா ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் எப்படி நடக்கணுங்கிறத பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் சென்டென்சஸ். ஐ எம் ரைட்டிங் அ புக். He will complete the work. We are celebrating her birthday. இந்த 3 சென்டென்ஸையும் பாசிவ்ல சேஞ்ச் பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கூஸ் இங்கிலீஷ் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் கொஷின்ஸ்க்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள்.